மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரத்தினால மகிமைப்படுத்தணும். கொம்பும் விரிகளமும் உள்ள காலை எருதை பார்க்கலும் நம்முடைய வாயிலிருந்து வருகிறதான ஸ்தோத்திரத்துல நம்முடைய ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நன்மை உண்டாகணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை மாத்திரம் செலுத்தி பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். ஆமென். உங்களுக்கு பாருங்களேன், இந்த கிருபாசன ஜெப வீடு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதோட ஃபவுண்டர் சாதையாவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அநேகர் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப காலத்துல ஊழியத்துல பிரயாணம் பண்ணும்போது பஸ்ல தான் போவாங்க. விசுவாச ஊழியங்கிறதுனால காணிக்க அவ்வளவா இருக்காது. நிறைய காரியங்கள் செயல்படுத்துவதற்கு அவங்களுக்கு வருமானங்கள் போதுமான அளவு இல்லாததுனால விசுவாசத்தோடு ஊழியத்திற்காக பிரயாணப்படும் போது பஸ்ல தான் அடிக்கடி போவாங்க. அப்படி போகும்போது பாருங்க, அவங்க கையில என்ன இல்லை, டிக்கெட் எடுக்க காசு இல்லை. கண்டக்டர் எல்லார்ட்டையும் டிக்கெட் எடுத்து வரையில இந்த சாதையேட்ட கேட்டிருக்காரு, ஐயா டிக்கெட்டு தருதுன்னு தாடியை தடவி இருக்காரு. சரின்னு அடுத்த ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்ப வந்து அதே ஐயாட்ட கேட்காரு, ஐயா டிக்கெட்டு அப்படிங்கும் போது தருதுன்னு இருக்காரு. உடனே அவன் கண்டக்டர் திட்டி அவரை கோபத்தோடு என்ன செஞ்சுட்டான், இறக்கி விட்டுட்டான். ஆனா அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போய் நல்ல ரயில்வே கேட்டு போடக்கூடியதான நல்ல ரஷ்ஷான இடத்துல போய் அந்த பஸ் என்ன செஞ்சுட்டு நின்றுருச்சு. அங்கிட்டும் போக மாட்டுக்கு இங்கிட்டும் போக மாட்டுக்கு, அப்படி ஸ்டாப் ஆகி எல்லாம் ஸ்டக் ஆகி நின்றுட்டு. அப்பந்தான் அவனுக்கு உணர்வு வருது. அந்த ஒரு பஸ்ல இருக்க ஒரு மனுஷன் திட்டுதாரு, நீ அந்த ஐயா ஊழியம் செய்யற மனுஷன், ஆண்டவரோடு இருக்கிற மனுஷன், நீ அவரை கீழே இறக்கி விட்டதுனாலதான் இந்த பஸ் என்ன செய்ய மாட்டுக்கு, நகல மாட்டுக்கு. நீ திரும்ப போய் அவரை கூட்டுவா, அப்பந்தான் இந்த பஸ் நகலுன்னு சொல்ற. உடனே அந்த கண்டக்டர் ஏத்தாப்புல ஒரு பைக்கை மறிச்சு திரும்ப போய் அந்த ஐயாவை கூட்டுட்டு வண்டியில உட்கார வச்சு அந்த ஐயா ஸ்தோத்திரம் போட்டு தாடியை தடவுனதுக்கு அப்புறம் தான் அந்த பஸ்ஸே என்ன செஞ்சுதான் அங்க இருந்து நவுண்டுதான். எதுக்கு சொல்றோம்னா, அந்த ஸ்தோத்திரத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சில குறைவுகள் வரலாம், சில ஆபத்துக்கள் வரலாம், சில விபத்துக்கள் வரலாம். ஆனா நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது எல்லாவற்றிலிருந்து நாம பாதுகாக்கப்படலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். திரும்ப பாடுவோமா? என்னுடைய நோய்களை உம் காயங்களால சுகமாக்கி நீங்க பாண்டு அந்த வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய நோய்களையும் காயங்களாலே, என்னுடைய நோய்களையும் காயங்களாலே என்றென்றைக்குமாய் தீர்த்ததினா சொத்தரிப்பேனா.